உடனடியாக ஆரம்பிக்கப்படுகின்ற போட்டியானது பெண்களுக்கான தலைவர்களுக்கு போட்டியானது ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. மிகவும் சுவாரஸ்யம் வாய்ந்த ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான இனிமையான ஒரு போட்டியாக இந்த போட்டியானது இடம்பெற காத்திருக்கிறது. ஆண் பெண் இருபாலரும் இணைந்து இந்த போட்டியில் பங்கு கொள்ள காத்திருக்கிறார்கள். அதாவது ஒருவருடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த வேளையில் அவர்களுக்கான தயிரூட்டல் நிகழ்வானது இடம்பெற காத்திருக்கிறது. அதாவது கண்களை கட்டிக்கொண்டு முன்னால் காணப்படுகின்ற அந்த பெண்மணிக்கு தமது தயிரை ஊட்ட வேண்டும். அந்த வகையில் இந்த போட்டியானது சுவாரஸ்யமாக இடம்பெற இருக்கிறது. இந்த தையல் போட்டியானது ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து நடைபெறுகின்ற போட்டியாக இருக்கிறது. ஆண்களின் கண்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த வழியில் முன்னால் காணப்படுகின்ற அந்த பெண்ணுக்கு சரியான வகையில் கைகளை ஊட்டிவிட வேண்டும். எந்த வீரர் அந்த முதல்நிலை பெறுகிறாரோ அவர் இந்த போட்டியில் வெற்றியை தவறாய்க் கொள்வார் என்பதனை இந்த வழியில் அதை தருகின்றோம். கலைக்கழகம் இணைந்து நடத்துகின்ற சூத்தலை குதிகளும் 2026 இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். மறுபடியும் அவ்வாறு காணப்படுகின்ற கட்டப்பட்ட அந்த ஆணுக்கு முன்னுக்கு வருகின்றவர்களை அவர்களால் அங்கே கைவிட்டப்படும் கேட்டுக்கொள்கின்றோம். எமது கலையை சேர்ந்த அறிவித்தல் ஒன்று எமது கழக உறுப்பினர்கள் அனைவரையும் மைதானத்தை விட்டு அகன்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இங்கு குறிப்பிடுவது தெரிவு செய்யப்பட இருக்கிறார். அந்த வகையில் மது மனிதனை அவருடைய சரியான பெயரை கிட்டத்தட்ட 50 நபர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர் இந்த இடவில் கிராமத்தில் நாங்கள் கூறிய சில விடயங்களை வைத்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அந்த மர்ம மனிதன் என்பதனை தெரிவு செய்வதற்கான அந்த தற்பொழுது அந்த மர்ம மனிதருக்கான துண்டுகளில் யார் அந்த வெற்றி அடைந்ததற்கான அந்த சீட்டு பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. இங்கு அவர்கள் குறுக்கு முறையில் மர்ம மனிதனை இதுவரையிலும் கூறவில்லை. நிச்சயமாக தற்போது கூறுகின்றோம். நான் பல விடயங்களை கூறியிருந்தேன். இறுதியாக நான் ஒரு விடயத்தை கூறியிருந்தேன். அவர் ஒரு ஆசிரியராகவும் கூட இருப்பார் என்று சொல்லி அன்பாக அனைவரும் பழகக்கூடியவர் என்று சொல்லி கூறியிருந்தேன். ஒரு அழகானவர் என்று கூட எங்கே அந்த மர்ம மனிதர் ஒருவன் ஆசிரியர் அவர்கள் எரிவில் அந்த ரூபாய் யாராவது வந்து இந்த பரிசனை வழங்கி